வருவாரே பார்த்தா சின்னவங்களா இருந்தாலும் சரியே பெரியவங்களா இருந்தாலும் சரியே தமிழுடைய பண்பாடு வாங்க ஐயா வணக்கம் வாங்கம்மா வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் இதான் தமிழுடைய பண்பாடு இது கரத்தூக்கி சிறந்தாகி வணக்கம் வைக்கிறேன் வாத கையில வணக்கம் வைக்கிறேன் வளவாய்க்காரன் எதுக்கு வணக்கம் வைக்க
வைக்கிறேன். இந்த வலுவான பீச்சாங்க உடைக்க வைக்கிறேன். நீ விலக வையான்னு கேட்கிறேன். ஆமா அண்ணே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே ஊரை சுத்தி வேற லைட்டா வைக்குது. எங்கடா இருக்குது லைட்? ஏன்னா இதெல்லாம் என்ன இங்க பாரு, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தெருவுக்கு லைட் போட்டுக்கிறாங்க. ஆமா ஊரை சுத்தி லைட் தான், அதுக்கு தாண்டா பணம். ஊரை சுத்தி லைட் போட்டுக்கிறாங்களே, ஏற்கனவே அவங்க போட்டுக்கிற லைட்டே கண்ணா கூசுது. இதுல நீ வேற ஏன்டா தலைமையில ஒரு லைட் வச்சு வந்துருக்க? 3 நாள் பச்சு யார் தலைமையில லைட் எரியுது? அத 3 நாள் கண்ணு கூசுது. தம்பி உனத்தை விட அதிகமா இருந்துச்சுடா. அத்தியா மயிர அதெல்லாம் போக போக தெரியும் உன் மயிறு வேலை. அண்ணே அப்படி இருந்தாலும் அங்கிருந்து வந்தது வராதுமா. ஆமா இந்த பால் பீச்சாங்க உடைக்க வைக்கிறேன், நீ விலகு வேறு கேட்கிறேன். அண்ணே அப்படி கிடையாது. அண்ணே அப்படி கிடையாது. எப்படி தெரியுமா? இந்த பாரு, இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பெரிய சண்டை வந்துச்சான். என்னப்பா இந்த கண்ணு சொல்லிச்சா, தம்பி இந்த உலகத்திலே இந்த உடல் உறுப்புகள்ல நான் ஒரு விஷயத்தை பார்க்கலனா அது என்ன விஷயம் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது, என்ன கலர்னு தெரியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாதுன்னு கண்ணு சொல்லிச்சான். சாரி இவங்க எல்லாத்தையும் அடக்கி இந்த மூக்கு சொல்லிச்சான். என்ன அண்ணே நீ வச்சுனா பாக்கலாம், செய்யலாம், எங்கன்னா கூட்டு போல வரலாம். ஆனா சுவாசிக்காம உயிர் வாழ முடியுமா? உள்மூச்சு வெளிமூச்சு வாங்கல. ஆமா உயிர் வாழ முடியாது. இந்த மூச்சாகப்பட்டது நான் சுவாசிக்க முடியாது, சுவாசிக்கலன்னா உங்களால உயிர் வாழ முடியாது மூக்கு சொல்லிச்சா. சரி இவங்க எல்லாத்தையும் அடக்கி இந்த கை சொல்லிச்சா. உங்களால நான் தான் பெரியவன், நான் எடுத்து ஊட்டலாம், உங்களால சாப்பிட முடியாது. ஓஹோ இந்த கரத்தால வாரி சாப்பிடலாம். ஆமா உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ முடியாது கை சொல்லிச்சா. பலன். ஆமா அதே மாதிரி இந்த கால் சொல்லிச்சா. நான் எங்கன்னா போல வரலாம், உன்னால போய் பார்க்க முடியுமா? நடமாடல நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? எங்கன்னா ஒரு நிலத கடத்து கடந்த முடியுமா? இல்ல இதெல்லாம் முடியாது கால் சொல்லிச்சா. இவங்க எல்லாத்தையும் அடக்கி சொல்ற இந்த சூத்து சொல்லிச்சா. என்ன சூத்து போய் எவதான் வாய்க்கிறியாடா சொல்லாது. வாய்க்கிறவளே பேசுறதுக்கு தெக்கிறான். அப்படி நீ இந்த சூத்து சொன்ன உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து ஏன்டா நாங்களே பெரியவனா சின்ன போட்டி போயிடுக்குது, நீ வேற ஒரு பக்கம் வரியா ஊர்ரா சூத்தாண்டாங்களாம். இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க சொன்ன உடனே இவங்க க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறான். ஒரு நாள் அடக்கலாம், 2 நாள் தம் கட்டலாம், 3வது நாள் முக்கி பார்க்கலாம், 5வது நாள் வகுரி வெடிச்சிரும். அண்ணே இவன் என்ன பண்ண தெரியுமா? 5 நாளா கேட்டு போட்டுக்கிறான். ஓஹோ வழி கிடையாது. இவங்கதான் 3 நாள் சூத்தாங்க பாரு. இவன் அதோட சேர்ந்து மூடிட்டு இருக்கிறான். 1 நாள் தாங்கலாம், 2 நாள் தாங்கலாம், 5 நாள் தாங்கிக்கிறாங்க. அதுக்கு மேல முடியல, கண்ணோ வெச்சிக்கிச்சு, காதை கேட்கல, காதோ அடிச்சுக்கிச்சு, கை கோல விரவாத மாட்டை இழுத்துக்குச்சு. கை கால்லாம் அசைவில்லாக்க ஒரே இதுதான் நின்றுக்குச்சு, மதுரா பெருத்துக்குச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஒரு கும்பிட போட்டு அவனை வெளியே ரிலீஸ் பண்ணாங்களாம். 5 நாளைக்கு 23 கிலோ 1.5 சிப்பு வந்துக்குது. எவ்வளவு? 23 கிலோ. ஒரு சிப்புமே 25 கிலோ. அதுலயே பகுதி தான் வந்துருக்கு. அண்ணே இப்படி எல்லாம் இத்தனை பேரை அடக்கி ஒரே செகண்ட்ல இத்தனை பேரை கையெடுக்க வச்சான். ஆமா இவனை சுத்தம் பண்ணலாம், கூட்டு பூச்சா கூட கெட்ட சேர்த்த மாட்டா தெரியுமா இல்லையா? அந்த ஒரு வேலைக்குதான் பயன்பாடு மகனே. அவனை சுத்தம் பண்ணக்கூடிய கை இந்த கை, இந்த பீச்சாங்கை. அதனால இந்த கை பெருசு. ஆமா நாங்க பாரு அந்த ஒரு வேலைக்குதான் பயன்படும். ஒரு களை வெட்ட பாரு எந்த கைய முன்ன போகுது? இந்த கை தான் முன்ன போகுது. ஒரு கடப்பாறு பிடிச்சு வேலை செய்யற எந்த கை முன்ன போகுது? கடப்பாறு பிடிக்கிறது வந்து உளி பிடிக்கிற வரைக்கும் இந்த கை தான் வேலை செய்யுது. அதே மாதிரி ஒரு 50 லட்சமா 30 லட்சமா போட்டு கல்யாணம் பண்ண ஒரு முகத்துக்கால் நறுன்னா எந்த கை முன்ன போகுது? இந்த கை தான் முன்ன போகுது. எல்லா வேலைக்கு முன்ன போகுதுல்ல. அதே மாதிரி போன மாசம் கல்யாணம் யாருக்கு? உனக்கு. எங்க பிள்ளைங்கடா. டேய் எனக்கா உனக்குன்னு சொன்ன உனக்கு அவ்வளவு ஆசை, உங்க பிள்ளைக்கு உனக்கு தெரிய தெரியாதா? அத்தானே எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சேன். கல்யாணம் அதனால காசு கிடைக்கல, ஏதோ ஓடி ஓடி பார்த்தேன். இது மாதிரி பப்படி கட்ட காசுக்குதுன்னு சொன்னாங்க. அது சீக்கிரமா வந்து தம்பி 1 லட்ச ரூபாய் குடுறாரு. இந்த கையில வாங்கினேன். ஆமா இந்த கையில வாங்கல. ஆமா சரி கடன் வாங்கின கை இந்த கை. அதே நீ கடன் கொடுக்காமட்டியா உன்ன வேக வேகமா ஓடியாந்து படுவார் ராஸ்கோல் வாங்கறதா கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி அடிக்கிட்டு இந்த கை தான் பயங்கிட்டோம். யாருக்கு? யாருக்குடா? அவங்களுக்கு மதாவகாருக்கு. அவரு வேலை அவர் செய்யறாரு. அவனுக்கு அதே வேலைதான், அடிக்கிற வேலைதான், வரத்தோல் அடிக்கிற வேலைதான் அவனுக்கு. அண்ணே அப்படி இருந்தாலும் இங்க பாரு
நீ இப்படி எல்லாம் சொல்றல்ல, ஆமா அது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு 6000மோ 7000மோ போட்டு ஒரு சுனியாட்டா வாட்சி வாங்க. சொன்னாட்டா வாட்சி வாங்குறேன். அந்த சொன்னாட்டா வாட்சி வாங்கி எந்த கையில கட்டுறேன்? இந்த கையில தான் கட்டுறேன். இந்த பீச்சா கையில தான் கட்டுறேன். அது மட்டும் கிடையாது. ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ போட்டு கல்யாணம் மட்டும் வச்சு அந்த கல்யாணம் பண்ணி அப்படி 30 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ண வச்சுக்க. உங்க மாமியா உனக்கு போடுறா மோதிரம். எங்க மாமியார போட்ட மோதிரம். உங்க மாமியால போட்ட மோதிரம்? எங்க மாமியார கல்யாணத்துக்கு போட்ட மோதிரம் இதெல்லாம் போடுறேன். உங்க மாமியா போட்ட மோதிரம் எந்த வேலையில போடுறேன்? இந்த வேலையில இந்த பீச்சா கையில் தான் போடுறேன். ஆமா அது மட்டும் கிடையாது. அங்க பாரு அம்மி மெதித்து அருங்கூதி பார்த்து என்னது கருங்கூதி பார்த்து அருந்துதி பார்த்து அம்மிய கிரிவலம் வரல. அந்த மாதிரி ஒரு டைம் இப்ப மாதிரி இரு. ஐவருக்கு மூத்தவன் தருமன் கிடையாது. ஆட்காட்டி குடிக்கழிப்பான் தகனும் கிடையாது. பாம்பின் தொட்டதெல்லாம் விஷமாகாது. கடையாடி அரசன் அரசனாக முடியாது. கண்ணை பெண்ணை கைபிடிப்பான் கடைசி பையன் வருவன். உண்மை 50 லட்சம் போட்டு 1 கோடி ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணாலும் இவனுக்கு பலம் இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. உண்மைதான். சரிப்பா பேசு. பாரு நான் ஒரு பேச்சுக்கு நான் தான் பொண்ணு, நீ மாப்பிள்ள. எனக்கு எப்படி சுத்தி வருதுன்னு காமிக்கிறியா? ஓ எப்படி சுத்துறது? ஆமா வாடா. ஏண்டா என்னடா ஒரு பேச்சுக்கு நான் பொண்ணு நீ மாப்பிள்ளன்னா அதே சாக்கல்ல ஃபர்ஸ்ட் நைட் கற்கள் கடிச்சு போறேன். நீ என்ன சொன்ன? எனக்கு எப்படி சுத்தணும் சுத்தி காமின்னா 10 நிமிஷத்துக்கு நீ பொண்ணு. ஆமா நான் மாப்பிள்ள. ஆமா அதனால 16 வயசுல எவ்வளவு வேகம் இருந்துச்சோ அந்த வேகத்தை நினைச்சிட்டு முதல் இரவுக்கு வேகமா போனேன். முன்னமும் ஒரு சீட்டு கிளி இருக்குதா? இது உன் கிளி சீட்டு இருக்குதா? அம்மால போய் கேளு. எங்க அம்மாலவா? ஆட்டக்காரமெல்லாம் பொழுது விடிஞ்சா போதும் எவட்டம் தான் இறங்கி என்னத்துக்கு எங்க அம்மாவோட போறதுக்கு. ஏன்டா ஸ்கூலுக்கு எங்க அம்மா கூழு வைக்கிறா, கூழுக்கு போறதுக்கு. அடே அப்படி இருந்தாலும் ஒருத்த பார்த்தா கமித்தி போட்டு அடிக்கிறான். ஆமா இன்னொரு பார்த்தா நிமித்தி போட்டு அடிக்கிறான். அது என்னமோ பொட்டி மாதிரி வச்சுட்டு மிய்யா மிய்யான்றான். இங்க பாரு கருப்பா இவன் நீட்ட ஒண்ணு வச்சு தப்பிக்கிறானே. என்ன அதெல்லாம்? இது மிருதகம். என்ன தெங்கோ? மிருதகம். இது மிருதங்கோ. அந்த பக்கம் 6 மணி பெட்டி. 7 மணிக்கு பொட்டி இல்லையா? 7 மணிக்கு தான் வருது. அதனால இத்தனை சேர்த்து இனி பாடக்கூடிய பாட்டை ஓடக்கூடிய முகவேனை. ஓ பின்னாடி அவங்க எல்லாம். ஆமா யாருன்னு அது அந்த மாதிரிலாம் வந்துக்கிறீங்களே நீங்களா யாருன்னு? தம்பி நாங்கெல்லாம் கலைவாணர்கள். ஏண்டா அங்க பாரு அங்க ஒரு தியேட்டர் நிக்குது. என்னத்துக்கு? தண்ணிக்கு. அங்க ஒரு தியேட்டர் நிக்குது. 2 டேக்கர்லயும் டேங்கர் அப்ப தண்ணி இருக்குது. வந்ததும் வந்தீங்க, வராதும் வந்தவங்க சூத்துக்களாவது கூட வந்தீங்களாடா? புரியுதா இல்லையா? ஏன்னா கலவாது வந்தீங்க. என்ன விஷயம்? கலைவாணர்கள் அப்படின்னா புரியல தம்பி. நட்டுவான்கள். எத்தனை ஏக்கராத்து நடுவீங்க? என்னாத்த பயிரு அறிவு கட்டவன? அதுவும் புரியல. அதுவும் புரியல தம்பி. தெருக்கூத்தாடிகள் எங்கடா அது போறீங்க? என்னாத்துல போறது ஐயா? எவ்வளவு பெரிய சபை இது. எத்தனை பேரு தாய்க்குளம் இருக்கிறதெல்லாம் பொம்பளைங்களாவே இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சபையில வந்து நின்னுக்குன்னு ஏன்டா தெருவுல தூத்தடிக்க சொல்றேன். மேலறான் தெருக்கூத்தாடினா தெரியல. அது எனக்கு புரியல. பாரு தம்பி மகாபாரதம் தெரியுமா? அண்ணே தெரியாது. ராமாயணம் தெரியுமா? தெரியாது. சிலப்பதிகாரம் தெரியுமா? தெரியாது. சிவபுராணம் தெரியுமா? தெரியாது. கந்தபுராணம் தெரியுமா? தெரியாது. நாவல் கண்டு சொல்லக்கூடிய நல்ல தங்க சரித்திரம் தெரியுமாப்பா? தெரியாதுன்னா இதெல்லாம் தெரியாது. எப்படி இப்படி நடத்தக்கூடிய இப்படி அழகா அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டாங்களா? அழகா சாப்பிட்டதானே? ஆமா. எவ்வளவு அழகா ஆட்டோ கொட்டாய்
போட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஏய். இதை நடிக்கக்கூடிய ஏய். தெருக்கூத்தாடிகள். ஓ இந்த மாதிரி லைட் போட்டு இந்த மாதிரி பந்தல் போட்டு ஆமா. வயிறாறு சோறு போட்டு சோத்துக்கோசரம் ஆடுற ஆட்டுக்காரங்களா? சோத்துக்கோசரம் கிடையாது. ஏய். இந்த சொல்லக்கூடிய வார்த்தையில பல ஊர்களுக்கு தெரியணும். ஏய். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஏய். நல்லதாக போய் மக்களுக்கு அடையணும். ஏய். இப்படி நடிக்கக்கூடிய ஏய். நாடகதாரர். அண்ணே நாடகக்காரா? ஆமா. நாடகக்காரன் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம். ஏன் எங்க பாட்டி சாகும்போது ஒரு வார்த்தை சொன்னோம். என்ன? பேரா பேரா இந்த மாதிரி நல்ல ஆட்டுக்கார் கிடைச்சாங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஆட்டுக்கார் கிடைச்சாங்கன்னா கூட்டு வந்து என் கூதி மேல குளிவாசலுக்கு முன்னா கூட்டு வந்து என் குளிவாசலை முன்னிட்டு ஒரு நாடகம் கொடுனா. அதனால அல்ல நீங்க எல்லா நாடகம் ஆடுவீங்களோ? எதோ தெரிஞ்சு விளையாடும். அண்ணே இங்க பாரு, இங்க வா. ஏண்டா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? சம்பளம் தானே கேப்பீங்களா? ஆமா. எவ்வளவு கேப்பீங்க? தம்பி நாங்க ஒரு 17 பேர் இருக்கிறோம். அதனால இங்க பாரு, நாங்க 50 வந்து வந்திருக்கிறோம். சரி. அதனால ஒரு 75,000 சம்பளம் கொடுப்பா. 75,000. வெறும் 75,000? ஏன் பையா வெறும் 75? ஏன்னா கேள்றா, இன்னும் மிச்சமா கேள்றா. சரிடா, அது கம்மியா இருக்குதுன்ற. ஆமா. சரிடா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 60,000 கொடுனா. வாடாங்க. கருத்து படான்னு பையா. என் வீட்டு நாய்க்கு நான் போடல பிஸ்கெட். அந்த பிஸ்கெட் விலைய நான் தெரியுமாடா? எவ்வளவுடா? எவ்வளவு? அந்த பிஸ்கெட் விலைய நான் தெரியுமா? எவ்வளவு? நான் போட்டுருந்தா தான் எனக்கு தெரியும். பெரிய பணக்காரங்க அதே சோத்துக்கு பத்திலாத வரப்பி அண்ணே. சரி போனால் போகட்டும். நான் கேக்குற நேரத்துல அடிக்கா அண்ணா பாரு, நீ கேக்குற நேரத்துல ஆடுறோம். ஆனா எந்த கிளையா பாடுறது? எந்த கிளையில பாடினா